மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நம்மளுடைய தோசா பவன். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவா தோசான்னு சொல்லுவாங்க. அண்ணன் ராஜேந்திர அண்ணன் தான் அதுக்கு ஓனர். நல்ல மனுஷங்க, குழந்த மாதிரி அவர் அழகாக பேசுவார், தங்கமான மனுஷன். ஹோட்டலில் இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லாத்த விட ஒரு ஸ்பெஷல் அண்ணன் கடையில் இருக்குது. அந்த ஸ்பெஷலை வாங்குறதுக்காக தான் வந்தேன். அண்ணன் கடையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போ தான் காலையிலே கடை திறந்துருக்காப்புல 11 மணிக்கு. அழகாக மங்களகரமாக இருக்குது. காஞ்சி பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். ஹோட்டல் நீட்டாக இருக்கா? அண்ணன் கடையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னல, அந்த ஸ்பெஷல் தான் வாழைக்காய் பஜ்ஜி. அந்த வாழைக்காய் பஜ்ஜியை தான் வாங்க வந்திருக்கிறேன். ஓகேவா? அண்ணன்ட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். ஆல்ரெடி நோ வரிஸ். ஸோ வாழைக்காய் பஜ்ஜி தான் அண்ணன் கடையில் ஃபேமஸ். நான் இந்த கனடாவில் எங்கேயுமே வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடலை. ஆனால் அமெரிக்காவில் சியாட்டல் போயிருந்தேன், அப்போ சாப்பிட்டேன். இப்போ அண்ணன் கடையில் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி வாங்கலான்னு சொல்லி நினச்சி வந்தேன். அண்ணன் கடை இப்போ கரெக்டாக 11 o'clock உள்ளே வந்தேன்னா கடை இப்போ தான் திறந்துருக்காப்புல. மங்களகரமாக இருக்குது. பார்த்தீங்களா? காஞ்சி பெரியவர் பார்த்தீங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல மனுஷன் அண்ணன். ஆமாம், வாங்க எல்லாரும் அண்ணனோட கடைக்கு வாங்க. நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இருக்குது அண்ணன் கடையில். ஹோட்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வாருங்கள். அண்ணனை பார்ப்போமா? அண்ணன் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்பா. அண்ணனுக்கு ஒரு ஹாய் சொல்லுவோமா? வாங்க போய் பார்க்கலாம். அண்ணன் பாவம் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன்னு. வாங்க. அண்ணன் கடையில் எல்லா பொருளும் இருக்குங்க. என் பையனுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது சேவ் பூரி, எனக்கு பிடிச்சது வாழைக்காய் பஜ்ஜி. என்டையர் கனடாவிலே அண்ணன் கடையில் பெரியவா தோசா பவனத்தில் தான் வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது. வாங்க வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடலாம். பாய் மக்களே, பாய்.